10 லட்சத்தில் அழகிய வீடு 15 லட்சத்தில் அழகிய வீடு அப்படின்னு சொல்லி ப்ராக்டிகலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஹேண்ட் ரைல்ஸ், டெரஸ்ல இருக்க ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்துட்டு வெர்டிகல் ராட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பில்டிங்ல வந்துட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மொராக்கன் டைல் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் வந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் இந்த நோவாகாட்டோ டைல் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணோம். ஹாய், நான் அதிபதி பொலியான் அட்வொகேட் சீஃப். நான் ஒரு செக்ஷன் இன்ஜினியர். நாங்கள் 6 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்டாக நாங்கள் தேனி, மதுரை அண்ட் சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய், நான் ஆர்கிடெக்ட் திவ்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்களோட 39th ப்ராஜெக்ட் ஏஎஸ் ரெசிடென்ஸ். ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. சைடோட டைமென்ஷன் வந்துட்டு 28x49. நாங்கள் எங்களோட சேனலில் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் ரிலேட்டட் வீடியோஸ், ஹோம் டூர்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடு கட்டுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கிளைண்ட் வந்து ஃபஸ்ட் எங்களை அப்ரோச் பண்ணும்போது ஒரு G+1 கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்ஜெட் கன்சர்ன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளான் போடுங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கூட போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேலே ஒரு ரூம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக அவங்க வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ குவாலிட்டி கம்மி பண்ணிட்டு நம்ம மேலே ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கல. நல்ல குவாலிட்டியில் தான் பண்ணணுங்கிறது தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நம்ம இன்ஜினியருக்கான ஃபீஸையோ இல்லை ஆடிட்டருக்கான ஃபீஸையோ கம்மி பண்ணிடலாம், நம்மளே மெட்டீரியல் வாங்கி போட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஸோ பண்ணுறது ப்ராப்பராக அவங்க வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறத நினைச்சாங்க. ஸோ அதுதான் கரெக்டும் கூட. நீங்கள் எங்ககிட்ட தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கிட்டு ஒரு ஆர்கிடெக்டர் பிளான் வாங்கி நீங்கள் பண்ணால் தான் அந்த பில்டிங் வந்து நல்லா இருக்கும். அந்த ஸ்பேஸை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துமே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 5 lakhs 10 lakhs ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உள்ள சிமெண்ட்டையோ கம்பியோ நீங்கள் வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அதை வந்து ஒரு 5 years கழிச்சு அந்த அமௌண்ட் என்கிட்ட வந்துருச்சு, நான் பண்ண முடியும் அப்படின்னு பண்ண முடியாது. இதே நீங்கள் டைல்ஸோ கம்மோடோ நீங்கள் வந்து வேணா மாற்றிக்கலாம். ஸோ 5 years கழிச்சோ 10 years கழிச்சோ உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று ராயலாக கூட வாங்கி மாற்றிக்கலாம். பட் உள்ள இருக்க ஸ்டீலையோ கான்கிரீட்டையோ நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ நாங்கள் எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அதுதான் சொல்கிறோம். ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உள்ள பண்ணுற அளவுக்கு பண்ணுற விஷயங்கள் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. டைல் கொஞ்சம் கம்மியான ரேட் போட்டுக்கோங்க, கமோட் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். 10 லட்சத்தில் அழகிய வீடு 15 லட்சத்தில் அழகிய வீடு அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராக்டிகலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இன்றைக்கி ஒரு 1000 square feet வீடு கட்டணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக 35 lakhsக்கு மேலே தான் ஆகும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அப்ரூவல் வாங்கணும், போர் போடணும், EB இருக்குது, காம்பவுண்ட் இருக்குது, சைட் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்க்கு 35+ தான் ஆகும். ஸோ இந்த வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 3 BHK தான், 1050 square feet. இது கட்டுறதுக்கு 40 lakhs ஆச்சு. ஏன் 40 lakhs ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 square feet. ஆனால் நாங்கள் கட்டினது 780 square feet தான் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ சுற்றி இருக்க சைட் டெவலப் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. பேஸ்மெண்ட் ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 6.5 feet தூக்கிருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் கூட வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 9 feet தூக்கிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட வந்திருக்கு. ஸோ அது போக வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணல. எங்கேயுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸும் கூட வரும். ஸோ நீங்கள் நல்ல குவாலிட்டியில் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு 1000 square feet கட்டினா கூட அந்த வீடு வந்து 35 lakhs மேலே தான் ஆகும். ஸோ எங்கள் வீட்டோட எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரைல்ஸு, மேலே டெரஸில் இருக்க ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்துட்டு வெர்டிகல் ராட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரில் கேட்லேயுமே நம்ம வெர்டிகல் ராட்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பைப் வச்சு மேலே ஒரு ஸ்கொயர் ராட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கொயர் பைப் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டிஃப்ரென்ஸ் வச்சு ரேண்டமாக டிசைன் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்துட்டு எலிவேஷன் ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாகவே இந்த பில்டிங்கில் வந்துட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த எல் டிசைனில் மட்டும் ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட்டும், ஃப்ரண்ட்டில் ட்ராப்ஸ் இறக்குறதுல வந்துட்டு ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் மேலே ரெண்டல் ஹவுஸும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போயே நம்ம கான்க்ரீட் ஸ்டேர்கேஸ் போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் டிசைன் பண்ணுறப்ப அது கரெக்டாக வராது. அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணோம். இதெல்லாம் எக்ஸ்டீரியரில் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் பண்ணுறப்போ, எம்எஸ்ல பண்ணுறப்போ த்ரெட்டுக்கு வந்துட்டு யாருமே டைல்ஸ் எதுவும் பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. மேலே செக்கர் பிளேட்லேயே விட்டுருவாங்க. பட் நம்மளுக்கு இங்கே போர்ட்டிகோவில் வந்துட்டு ரூஃபும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் அண்ட் சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சிமெண்ட் போர்ட் பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே டைல்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் சிட் அவுட் ஏரியாவில் வந்துட்டு என்ட்ரன்ஸோட வால் நம்ம வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லைட் கிரே அண்ட் டார்க் கிரே வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு டிசைனர் லைட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுறப்ப அது லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிளைண்ட் வந்துட்டு டோர் எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறனால சேஃப்டி கிரில் வந்துட்டு 2வது தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே மெஷ் டோர் மாதிரி வருது, ஸ்டீல் டோரையே சேர்த்து. ஸோ டபுள் டோராக நம்ம வாங்கிக்கலாம்.
இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோருக்கு வந்துட்டு ஸ்டீல் டோர் தான் போயிருக்கோம். ஸோ இது ஒரு 3.5x7 ஸ்டீல் டோரு. ஸோ ஸ்டீல் டோர் போகிறப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆர்கி ட்ரைவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்துட்டு 9 inch ஃப்ரேம் தான் வரும். ஸோ சுற்றி உங்களுக்கு ஒரு ஆர்கி ட்ரைவ் டிசைன் கிடச்சிரும். ஸோ இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லாக் சிஸ்டம் வந்துடுது. ஸோ சேஃப்டி வைஸ் நம்மளுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். உடன் டோர் போகிறோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு கரையா பிரச்சனைலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இதில் வராது. வாட்டர் ப்ரூஃப், ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு GI மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபயர் ப்ரூஃபும் கூட. ஸோ இது 11x16 ஒரு காம்பேக்ட் ஹால். ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு மொராக்கன் டைல் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மொராக்கன் டைல் வந்துட்டு ஃப்ளோர்லேருந்து அந்த சைட் வால்க்கு வந்துட்டு ரைஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் வர வாலில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லீனியர் விண்டோ வருது. ஸோ அந்த விண்டோவை சேர்த்தே நம்ம டிவி யூனிட் டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறனால கீழே மட்டும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி பிளேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஈஸ்ட் சைட் வால் அப்படிங்கிறனால 2 லாங் விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு சென்டரில் ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ஒரு ஃபோட்டோ வால் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சுற்றி ஃபுல்லாகவே வந்து வால் ஃபுல்லாக நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால்லே பூஜை யூனிட் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கனால டோரை நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அதனால பாக்கெட் ஹிஞ்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் இருந்துட்டு காமன் டாய்லெட் விசிபிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷினும் வாஷ் பேஷனும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உள்ள வந்துட்டு ஒரு பவுடர் ரூம் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு சவுத் வெஸ்ட் பெட்ரூம். இதுவுமே ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான், 10x11. இந்த பெட்ரூமில் வந்துட்டு நம்ம அட்டாச்சு டாய்லெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம்லையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெட்டோட பேக் ரெஸ்ட் வர இடத்துல வந்துட்டு விண்டோவை மேலே ஹைட் தூக்கி வச்சுருக்கோம். அப்புறம் வெஸ்ட் சைடில் வந்துட்டு ஒரு நார்மல் விண்டோ வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். பெட் பேக் ரெஸ்ட் வரதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம பெயிண்ட்லேயே வந்துட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு காம்பேக்டான 4x7 டாய்லெட். இந்த டாய்லெட்டில் வந்துட்டு நம்ம வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு பிரிக்க முடியாது. ஸோ தட் நம்ம கிளாஸில் வந்துட்டு எண்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ கிளாஸில் இருக்க வால் வந்து நம்ம ஹைலைட்டரை வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது 11x11 ஒரு காம்பேக்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் கிடையாது, காமன் டாய்லெட் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்துட்டு இந்த ஒரு வால் தான் பிளைன் வால். ஸோ அந்த வாலில் மட்டும் நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வாலில் வந்துட்டு நம்ம பெட் போட போகிறோம். அதனால் பெட்டுக்கு பின்னாடி வந்துட்டு நார்மல் விண்டோ வச்சோம் அப்படின்னா பேக் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் விண்டோ வந்துட்டு கொஞ்சம் ஹைட் தூக்கி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 8x11 ஒரு காம்பேக்ட் கிச்சன். ஸோ கிச்சனில் வந்துட்டு கிளையண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ளோர் வந்துட்டு எனக்கு ரொம்ப கால் வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த நவக்கட்ட டைல் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஹாலில் இருந்தும் இந்த கிச்சன் வந்துட்டு ரொம்ப வியூ இருக்காது அப்படிங்கிறனால நம்மளுக்கு டைல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரொம்ப தெரியாது. இதில் சிங்கோட ரைட் சைடில் வந்துட்டு நம்ம டிஷ்வாஷர் வைக்கிறதுக்காக பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நார்மலாக கிச்சன் கவுண்டர் டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா 2 feet 8 inches இருக்கும். பட் இங்கே வந்துட்டு 3 feet கிளியரன்ஸ் வேணும் அப்படிங்கிறனால கிச்சன் கவுண்டர் டாப்போட இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே கிச்சன் டேடோயிங் பண்ணுறப்ப ஒன்று கிளாசி டைல் போவாங்க, இல்லை மேட் டைல் போடுவாங்க. பட் நம்ம இந்த சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளாஸையும் மேட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ரிச் அண்ட் டைனமிக் லுக் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கிளையண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிச்சனில் க்ரீன் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தட் நாங்கள் இந்த பிஸ்தா க்ரீனை வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிஸ்தா க்ரீனையும் நம்ம லிவிங்கில் ஹாலில் யூஸ் பண்ணியிருக்க லைட் வுட் கலரையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட சிங்க்குக்கு பின்னாடி நல்ல வென்டிலேஷன் கிடைக்கணும். அதே சமயத்தில் இது ஒரு காம்பேக்ட் கிச்சன் அப்படிங்கிறனால விண்டோ நம்ம பெருசாக போட்டோம் அப்படின்னா வால் யூனிட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவுண்டர் டாப்புக்கும் வால் யூனிட்டுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம விண்டோ பிளேஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியர் ஸ்டேர்கேஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மேலே ஒரு காம்பேக்டான பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு மேலே ஒரு 2 feet L மாதிரி நம்ம ரூஃப் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் எலிவேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அதுலேயுமே நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்சரை யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்துட்டு மேலே ஓவர் ஹெட் டேங்க்கு சர்வீஸ்க்காக இல்லை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு லேடர் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்துட்டு மேலே வெளியில் கூட ஆக்சஸ் பண்ணுறதுனால சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்துட்டு ஒரு கிரில் கேட் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளையண்ட் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறனால ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர்டாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே பிளேட் வச்சு கவர் பண்ணிவிட்டு சென்ட்ரலையும் மேலேயும் மட்டும் ஒரு வென்டிலேஷனுக்காக நம்ம கிரில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக எல்லாரும் டெரஸில் இந்த மாதிரி தனியாக ஒரு ரூம் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரூமோட டோர் போட்டுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு கேட் போட்டுருவாங்க. ஜஸ்ட் அதுக்கு ஒரு சன்ஷேட் மட்டும்தான் இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டீக் டோர் அதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த டோரில். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்துட்டு டோருமே எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். ஸோ மேலே இருக்க பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம FRB டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். FRB டோர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மல் வுட்டோ இல்லை மெமரைன் டோர்ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா சீசனல் எஃபெக்ட் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக FRB டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ FRB டோர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எல்லாமே டிசைன் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இது இருக்கும். ஸோ மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமே கீழே இருக்க பெட்ரூமோட அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் ரெஸ்ட் இருக்க வால் மட்டும் நம்ம கீழே ஒரு கலரும் மேலே ஒரு கலருமே சூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த அதே டாய்லெட்டோட சைஸ் தான், கலர் மட்டும் வேறு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டரும் நம்ம கீழே இருக்க அதே கிளாசட் வாலில் தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். கிளாசட் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டிருக்கோம்.